கொத்தமல்லி சட்னிக்கு 5 சின்ன வெங்காயம், 4, 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு 4, 5 சில்லு தேங்காய், கொஞ்சோண்டு கொடம்புளி இல்லைன்னா நார்மல் புளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தோல் உளுந்து, கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கு இல்லையா 5 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த 4, 5 பல்லு பூண்டு அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா நான் கொடம்புளி எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் புளி கூட எடுத்துக்கலாம். சின்னோண்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், நிறையா எடுத்துக்காதீங்க. இதை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த ஒரு 5, 6 ஒரு 4, 5 சின்ன சில்லு தேங்காய் அதை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயமும் தேங்காய் அதிகமாகிடக்கூடாது. கொத்தமல்லியோட வாசனை நம்மளுக்கு அதிகமாக தெரியணும். அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். இதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 இனுக்கு புதினா எடுத்திருக்கேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் இது கூட போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான். ஒரு பிரட்டிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு அரைச்சோம்னா சூப்பராக நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி இல்லாட்டி கொத்தமல்லி துவையல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ரெடி ஆகிரும்ப்பா. இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம், தக்காளி சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அது ஒரு புளிப்பு உரப்பெல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ராகி எடை பண்ணியிருந்தேன். அதுக்கு கூட இது ஓரளவு செட் ஆச்சு. இந்த மாதிரி சம்மர் சீசனில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கொத்தமல்லிலாம் நிறையா சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஓகேப்பா, பாய்ப்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.